வணக்கம். வைகறை சங்கமத்தின் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று ஔவையார் கூறினார். ஆனால் கற்றதை வாழ்வாகவும் வாழ்ந்ததை வழிகாட்டுதலாகவும் மாற்றிய மனிதர்களே சமூகத்தின் உண்மையான சொத்துக்கள். அப்படிப்பட்ட ஒரு அரிய ஆளுமையை இன்று நம்மிடையே வரவேற்கும் பெருமை எனக்கு கிடைத்துள்ளது. பெருமை மிக்க ஸ்ரீரங்கத்தில் 1954 ஆண்டு மார்ச் மாதம் 14 நாள் பிறந்தவர் திரு மோகன் அவர்கள். MA, MSc, MEd என பல பட்டங்களை பெற்றவர். 34 ஆண்டுகளாக வேதியியல் ஆசிரியராக பணியாற்றி மாணவர்களின் வாழ்க்கையில் அறிவொளி ஏற்றியவர். ஓய்வு என்பது இவருக்கு ஓய்வல்ல, அது இன்னொரு கற்றலின் தொடக்கமே. நான் இன்னும் ஒரு மாணவன் என்ற மனப்பான்மையுடன் இன்று வரை தொடர்ந்து கற்று வருபவர். இவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது காந்திய மாமணி அமரர் TD திருமலை அவர்களுடன் ஆன சந்திப்பு. அந்த சந்திப்பு இவருக்கு தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய உலகின் பல மகத்தான ஆளுமைகளை அறிமுகப்படுத்தியது. காந்திய மாமணி TD திருமலையிடம் காந்தியத்தையும், சங்கீத கலாநிதி டாக்டர் S ராமநாதன் அவர்களிடம் கர்நாடக இசையையும் பயிலும் அரிய வாய்ப்பை பெற்றவர். காந்தியம், இலக்கியம், பாரம்பரிய கோவில்கள், சிற்பக்கலை, கர்நாடக சங்கீதம் என பல துறைகளில் ஆழ்ந்த அறிவும் ஆர்வமும் கொண்டவர். மகாத்மா காந்தி தமிழகத்தில் பயணித்த இடங்களை எல்லாம் தேடி சென்று அந்த வரலாற்று தடங்களை மீண்டும் உயிர்ப்பித்து உரைகளாகவும் எழுத்துக்களாகவும் பதிவு செய்துள்ளார். மேலும் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் பயணம் செய்த அனைத்து இடங்களிலும் சென்று அங்கிருந்து காணொலி காட்சிகளும் நமக்கு வழங்கியுள்ளார். இவருடைய மொழிபெயர்ப்பில் மகாத்மா காந்தி அண்ட் ஒன் வேர்ல்ட் என்ற நூல் மகாத்மா காந்தியின் ஓர் உலகம் என்ற பெயரில் தமிழில் வெளிவந்துள்ளது. இன்று சென்னை தியாகராய நகரில் உள்ள காந்தி கல்வி நிலையத்தின் தலைவராக மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமுதாயத்தின் பல தரப்பினரிடையே மகாத்மாவின் செய்தியை எடுத்து செல்வதையும் எடுத்து சொல்வதையும் தமது வாழ்வின் லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார். அன்புடையவர்களே, வைகறை சங்கமத்தின் அன்பான உறவுகளே, பதவி ஓய்வு பெறலாம், ஆனால் பண்பும் பணியும் ஓய்வு பெறக்கூடாது என்பதற்கு வாழும் உதாரணமாக திகழும் காந்திய சிந்தனையின் காவலராகவும் இலக்கியத்தின் நேசராகவும் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்கும் மாணவராகவும் விளங்கும் திரு கி மோகன் அவர்களை எனது நெஞ்சார்ந்த கரவொலியால் வரவேற்று அவரது அரிய உரையை செவிமெடுப்போம். வாழ்க அவரது சேவை, வளர்க அவரது பணி. நன்றி, வணக்கம். அவர் இன்று நம்முடைய ரசிகமணியின் கம்பரின் ராமாயணம் என்ற தலைப்பில் உரையாற்றுவார். இனி மேடை திரு மோகன் அவர்கள் வசம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஐயா, கேக்குது. வைகறை சங்கமத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் அதாவது பேச்சு மொழியில இருக்கட்டும், அப்படியே பழகியிருக்கேன். அதனால ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னார் மேஜர் நாராயணனுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப புதிய அனுபவமா இருக்கு. 5:30 மணிக்கு இவ்வளவு பேர் முடித்து கொண்டு காலங்காத்தால ஒரு கூட்டமா கூடி, அதுவும் வருடக்கணக்கில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னார் அவர். என்னால நம்பவே முடியல. உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிறேனே, கிட்டத்தட்ட 74 வயசு, அப்போது 73. கொஞ்சம் மனசெல்லாம் துவண்டு போன நிலை தான் இப்ப. ஏன்னா உடல் மட்டும் இல்ல, மனசு என்னடா பகிர்ந்துக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, ஏன் இப்படி உலகமே ஒரு பாலைவனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே அந்த நேரத்துலதான் மேஜர் நாராயணன் இல்ல, அங்கங்க பாலைவன சோலைகளும் இருக்கு, வாங்க அப்படின்னு. என்ன ஒருத்தரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க, பகிர்ந்துக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு விஷயம் இருக்கு உலகத்துல, தினைக்கும் அனுபவிக்கிறது கூட அவ்வளவு இருக்கு.
ஆனா ஒருத்தருக்கும் அது இல்லை. எனக்கு வந்து திருமலை அதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தார். அவர்கிட்ட இருந்து காந்திய பல பேர் கத்துக்கிட்டாங்க. நான் வந்து எப்படி வாழ்க்கைங்கிறது எப்படி வாழணும், எப்படி ரசமா வாழணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவர் எங்கூட இன்னும் உயிரோட தான் இருக்க. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன். ஸ்ரீரங்கத்துல பிறந்து மதுரைக்கு வந்தபோது ரொம்ப குழப்பங்கள். அப்ப துடிப்பான இளைஞனாக இருந்தபோது ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அவர் தான் எல்லாத்தையும் கேட்டு சரி பண்ணார். அது மாதிரி பண்றது கஷ்டம். அவர்கிட்ட நாராயணன் சார்ட்ட சொன்னேன், என்ன பேசலாம் அப்படிங்கிறது தெரியல, பேசாம ரசிகமணியை பத்தி பேசட்டுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா பல பேருக்கு அவருடைய அறிமுகமே இன்னும் இல்லை. இந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா பல பேருக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப சோகம். தமிழ்நாட்டுன்னு தமிழ் தமிழ் தமிழ்னு எல்லாம் சொல்றாங்களே ஒழிய தமிழுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை 72 வருடங்கள் வாழ்ந்து இறந்து போன ஒரு அற்புதமான ஒரு மனிதன். ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் மாதிரி அப்பப்போ போயிட்டு வருவேன். அதுல என்னன்னா இந்த 72ங்கிறது ரொம்ப முக்கியம். 72ங்கிறது 18 முறை ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்குமா. 4 × 18 ஓட்டிங்கன்னா 72 வரும். அதுல 72 இல்ல சவுண்ட் தான், நாய்ஸ் இருக்கு. எல்லாமே மைக்க மியூட் பண்ணிருக்காங்க. ஐயா பேசுறது சரியா தான் கேக்குது. தொடருமா ஐயா நீங்க பேசுங்க. அந்த மாதிரி 72 வருடங்கள் வாழ்ந்தவர் ரசிகமணி. 72 மேலகத்தா அதுக்கு என்னென்னமோ இருக்கு. அது மாதிரி 72 வயது வாழ்ந்தவர்கள் இந்த டாக்டர் எஸ் ராமநாதன் அப்படிதான், எங்களுடைய திருமலையும் அப்படிதான். இந்த மாதிரி பல பேரும் தான் அப்படி வாழ்ந்தாங்க. அவருடைய வாழ்க்கையை எப்படி சிறப்புன்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம நல்ல ரசமா அனுபவிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை ரொம்ப அபூர்வமானது. நம்மளுக்கு இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் இருந்தா தான் மனிதனா பிறக்க முடியும். அதுல வந்து எப்படி அனுபவித்து வாழலாம் அப்படிங்கிறத வந்து அவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவார். வெறும் தமிழ் மட்டும் அனுபவம் இல்லை, அன்றாட எப்படி வாழலாம், உடை, உணவு, மனித நட்பு. முக்கியமா அவர் விரும்பினது என்னன்னா விருந்தோம்பல்ங்கிற ஒண்ணு. அதை பத்தி அப்புறம் சொல்றேன், நேரம் தான் சொல்றேன். பட் ஆனா அவருக்கு ரொம்ப அவர் வாழ்ந்த 72 வயசுல அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல வண்ணார அங்கதான் பிறந்தாங்க. அவங்க தென்காசி பக்கத்துல அங்கதான் பிறந்தாரு அவரு. சீத்தாரப்ப முதலியாருன்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா. அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க. நம்ம எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நமக்கெல்லாம் சில பகுதி தான் சொந்தமா இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் கிராமமா சொந்தமா இருக்கும். மத்தளம்பாறைங்கிறது ஒரு உத்தருடைய ஒரு உத்தருடைய சொந்தமா இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்தவங்கள்ல இவர் வந்து பிறந்துட்டு இவருக்கு வந்து வக்கீல் தொழில் படிச்சுட்டு போய் கோர்ட்டுக்கு போகும்போது என்ன பண்றாங்கன்னா, எழுத்தாப்புல இந்த எண்ணெய் விற்கிறதுக்கு வந்துடுறாங்க. எண்ணெய் விற்கிறது இந்த இதெல்லாம் சகுனெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. நாள் கோர்ட்டுக்கு போறான், ஐயோ வா வா வான்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்துடுறாங்க. சகுனம் சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா உடம்புக்கு வந்துடுது மறுநாள் மலேரியா வியாதி. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், 2 வியாதி, ஒண்ணு மலேரியா ஒண்ணு, இன்னொன்னு வந்து டிபி ஒண்ணு. ரெண்டுமே இவருக்கு பாதிச்சது. பின்னாடி டிபினாலதான் இறந்து பண்ணாரு அவர், டியூபர்குலோசிஸ்னு. அந்த மலேரியா வியாதி வந்ததுனால பல நாட்களாக பல மாதங்களாக போகவே முடியல. அப்ப பக்கத்துல இருந்த கம்பராமாயண புத்தகத்தை கையில எடுத்துக்கிட்டாரு, அதை படிச்சாரு. இது இனிமே என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே சிந்தனை, என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் கம்பனை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவது, நான் அனுபவித்ததை அனுபவப்படுத்துவது என்று முடிவு பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி கூட கம்பராமாயணம் தான் இருந்திருக்கு. ஆனா இவர் வந்து அறிமுகப்படுத்தினதுங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசம். இதை வந்து நாங்க வருடத்துக்கு ஒரு முறை இங்க காந்தி கல்வி நிலையத்துல தகர் பாபா வித்யாலயத்துல டி நகர்ல ரசிகமணி விழா அப்படின்னு நடத்துறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்களும் யாருக்கு விருப்பம் இருக்கோ டிசம்பர் மாசம் இங்க வந்து ஜாயின் பண்ணும். ஒரே ஒரு நாள் விருந்தோம்பலும் உண்டு, ரொம்ப சிறப்பா அமையும். நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, அப்பேற்பட்ட வாழ்ந்த மனிதர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில கம்பனைத்தான் ரொம்ப உயர்த்தி சொன்னார். அதோட மட்டும் சொல்லல, அவர் சொன்ன சிறப்பான பல விஷயங்கள்ல முத்தொள்ளாயிரம்னு ஒண்ணு இருக்கு. அது பல பேர்லாம் அந்த காலத்துல கிடையாது. நமக்கு அதெல்லாம் சொன்னா புரியவே புரியாது. இப்ப தமிழ்னு நிறைய சொல்ற மொழிய, அந்த காலத்துல ஆங்கிலம் தான் மிக உயர்ந்த மொழியாவே இருக்கும்.
பேசினா கூட ஆங்கிலத்துல தான் பேசுவாங்க. எல்லாமே ஆங்கிலம் தான் சிறந்ததா இருக்கு. பேச்செல்லாம் ஆங்கிலத்துல தான் இருக்கும். இவர் ஒரு கடித இலக்கியம்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அதுல கேலியா கூட சொல்லுவார், நடராஜரை பத்தின தத்துவத்தை வந்து ஒருத்தர் ஆங்கிலத்துல சொல்றாரு, இதை விட ஒரு பரிதாபம் எங்க இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தமிழுக்காகவே வாழ்ந்த மனிதர் அவரு. அவர் ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் என்ன பண்ணாருன்னா, கம்பராமாயண பாடல்களை வித்தியாசமா கல்கி பத்திரிகையில எழுத ஆரம்பிச்சார். அவர் வந்து கம்பராமாயணம்னு எழுதல, கம்பர் தரும் ராமாயணம்னு சொன்னார். அவர் நாராயணன் சார்ட்ட கூட நான் சொன்னேன், இந்த வாய்ப்பை வச்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்திடுறேன் அப்படின்னு சொன்னேன். உங்ககிட்ட இப்ப காட்டுறேன். நான் 3 வால்யூம் இருக்கு, இத பாருங்க. இது வந்து வானதி பதிப்பகம் பதிப்பிச்சது. கம்பர் தரும் ராமாயணம் முதற் பாகம். இது கம்பர் தரும் ராமாயணம் 2ஆம் பாகம். இது கம்பர் தரும் ராமாயணம் 3ஆம் பாகம். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதை யாரு இதெல்லாம் செய்ய சொன்னார் தெரியுமா? கொஞ்சம் கூட நீங்க நம்பவே மாட்டீங்க. சுஜாதா என்ற எழுத்தாளர். அவருடைய முன்னுரை ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப ரொம்ப அப்படியே அவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு. அவர் வந்து சுஜாதா வந்து சிறுகதையில ஃபேமஸ் ஆனவர், சயின்ஸ் பத்தி ஃபேமஸ் ஆனவர்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்ப ஓட்டிங் மிஷின் கண்டுபிடிச்சவர் அவரு. அந்த மாதிரி பல சிறப்புகள் உடையவர். அப்படி இருக்கவருக்கு தமிழ் மேல அவ்வளவு காதல், அதுவும் கம்பராமாயணத்தின் மேல அவ்வளவு காதல். ரொம்ப அற்புதமா இந்த புத்தகத்தை போட சொல்லி போட்டிருக்கேன். அதனால இதை ஒரு அறிமுகப்படுத்த, இப்ப அவுட் ஆஃப் பிரிண்ட் இது, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ தெரியல. பட் இதை ரொம்ப நான் ஏன் அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னாங்க, இதை நீங்க மறக்காம ஒரு தரமாவது உங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும். இது ஒரு சௌரியம் என்னன்னு கேளுங்க. ஒருத்தருடைய துணையும் நமக்கு தேவையில்லை. கம்பன் வந்து தானா ரெடியா இருக்காரு, நான் வரேன், உங்ககிட்ட வரேன், உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு. அப்ப வந்து ரசிகபடி சொல்றாரு, இதோ இந்த ஒரு பையன் இருக்கான், இவன்ட்ட போ அப்படிங்கிற மாதிரி நம்மளை அறிமுகப்படுத்துற. அவர் கொடுத்திருக்கிற முன்னுரை இருக்கு பாருங்க, எக்ஸலண்ட். அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அந்த முன்னுரையில ஒரு ஏதோ ஒரு பகுதியை மட்டும் கொஞ்சம் கவியோட உருவம் அப்படிங்கறது மட்டும் படிச்சு காட்டுறேன். எல்லாவற்றிலும் முக்கியமான விஷயம் ஒன்று, கம்பருடைய கவிகளை கற்க முன்வரும் போது விஷயம் எவ்வளவோ உயர்ந்ததாக இருக்கும், அருமையாக இருக்கும், அவைகளை அனுபவிக்க வேண்டியதுதான். இதுதான் என்னை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பான பகுதி. அந்த விஷயத்தை அனுபவிக்கணும். கம்பர் கல்வியில் பெரியவர் அல்லவா, ஆனாலும் விஷயத்தை விட அந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் முறைதான் முக்கியமானது. இதுதான் ரசிகமணியினுடைய தனிச்சிறப்பானது. சொல்லும் முறை என்றால் செய்யுளில் உண்டாகும் பாவ உருவங்கள். இதை நீங்க தயவு செய்து இது புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி பல பேர் சொன்னதில்லை, ரசிகமணி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அந்த பாடல்கள் வந்து ஒரு உருவம் இருக்கு, அந்த உருவத்துக்குள்ள ஒரு இது இருக்கு, ஒரு பாவம்னு சொல்லக்கூடியது இருக்கு. விஷயத்தில் உணர்ச்சிகள் விம்பியே செய்யுளுக்கு பாவ உருவம் கொடுக்கிறது. அப்படி கொடுத்து வந்த செய்யுளே கவி. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது போயம், அப்புறம் நம்ம தமிழ்ல வந்து செய்யுள், கவின்னு ஒண்ணு இருக்கு. செய்யுள்னா அப்படியே சொல்றது, கவிங்கிறது அனுபவிக்கிறது. அதனால அனுபவிக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த புத்தகத்தை எடுத்துக்கோங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தை இதுலயே இன்ட்ரோடக்ஷன்லயே வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா இதை சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. இந்த 3 புத்தகத்திலேருந்து ஒவ்வொரு பாடலும் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அப்ப கரெக்டா 6 மணிக்கு நான் முடிச்சிருவேன். அவர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நாராயணன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை. எங்க கவர்மெண்ட் கல்வி நிலையத்துல சரவணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்படித்தான் பண்ணுவாரு. கரெக்டா 6:45ன்னு 6:45க்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புத்தகம் அறிமுகப்படுத்தப்படும். சார் ஆரம்பிங்க அப்படின்பாரு. 7:45ன்னு கை தூக்கிடுவாரு, டைம் ஆச்சு நிறுத்து அப்படின்னு. அதே மாதிரி நாராயணன் சொல்லியிருக்காரு, நீங்க 6 மணிக்கு முடிச்சிடணும் அப்படின்னு. அதனால 20 நிமிடத்துல 3 பாடல்கள் மட்டும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ருச்சிக்கு கொடுக்குறேன். நீங்க உங்களால முழுங்க முடியாது. ஏன்னா தெரியுமா, அப்படியே நாக்கிலேயே நிற்கும், நீங்க அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. ரொம்ப ரசமான விஷயம். நம்ம எல்லாமே இதுல இருக்கிறவங்க முக்காவாசி பேர் 50-60க்கு மேலதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால இந்த வயசுல நமக்கு நிறைய நேரம் இருக்கு. அந்த நேரத்துல நம்ம ரொம்ப அனுபவிக்கணும். நீங்க அவர் சொன்னார் இல்லையா, டாக்டர் எஸ் ராமநாதன் வந்து தமிழ் பாடல்களை தான் நிறைய உயர்த்தி எங்களுக்கு சொன்னார். தமிழ் பாடல்களை
முடியாது. பட் ஆனா என்னுடைய சோம்பேறித்தனத்தால் பல சோம்பேறித்தனத்தால் பலதை விட்டுட்டேன். வீணை ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்தார். தமிழ் பாடல்கள் அவர் சொன்னது உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. சிலப்பதிகாரத்து தமிழ் இசை அப்படிங்கிறது தான் அவருடைய 8 வருட ஆராய்ச்சி நூல். மாப்போ சிவஞானம் அவர் எழுதியிருக்க. பல பேருக்கு தெரியாது, யாரையும் சொல்ல மாட்டாங்க. சிலப்பதிகாரத்துல இசையோடு வாழ்ந்திருக்காங்க, நம்ம வாழ்ந்திருக்காங்க. தமிழ் இசையோடு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப வேதனையோடு தான் சொல்றேன். நான் ஓரளவுக்கு மலையாளம், இந்த தெலுங்கு அவ்வளவு தெரியாது, மலையாளம் ஓரளவுக்கு தெரியும், கன்னடம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதெல்லாம் கேட்கும்போது அந்த ஊர்ல யாருமே பாட்டை அப்படியே நம்ம உரைநடை மாதிரி சொல்றோமே, வள்ளுவரும் வயவால் அரசியல் வைக்கம் நல்லூர் கதிரா அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஒரு விதமான ஒரு இசையோட தான் சொல்லுவாங்க. நம்ம இசையை விட்டுட்டோம். அந்த மாதிரி இசையோடு இதை நீங்க பார்த்து அனுபவிக்கணும். இதைத்தான் அவர் திருப்பி என்ன சொல்லுவாருன்னு அவருடைய முன்னுரையில, பாட வேண்டும் பாடத்தான் வேண்டும் அப்படின்னு ரசிகமணி சொல்லியிருக்காரு. அதனால நீங்கள்லாம் இந்த புத்தகத்தை எப்படியாவது வாங்கிடுங்க, அந்த இசையை பாடி அனுபவிங்க. பாடி அனுபவிக்கணும், ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்ப பாருங்க, நானே கூட அதாவது ரொம்ப பிரமாதமான குரல் வேணுங்கிற அவசியம் இல்லை, நாம தான் அனுபவிக்க போறோம். அதனால அனுபவிக்கலாம். இப்ப இந்த கம்பராமாயணத்துல முதல் காண்டத்துல இருக்கக்கூடிய, உங்களுக்கு பல பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பகுதி. கம்பர் கம்பராமாயணம் மட்டும் சொல்லிட்டு போல, அவர் அவரும் லக்ஷ்மணனும், அதாவது சாரி, ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரும் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த தாண்டி இந்த தாடகை வதம் முடிச்ச பிறகு வராங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு பகுதியா இருக்கு. இது என்ன அப்படின்னு ராமர் கேட்கிறார். அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றார், இங்கதான் ஒரு காலத்துல மகாபலி அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு. கொஞ்சம் கூட நீங்க நம்ப மாட்டீங்க, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ராமாயணத்துல எப்படிப்பா இந்த மாதிரி மகாபலி அவதாரம் வருது? மகாபலி அவதாரத்தை உள்ள சொல்லியிருக்காரு ராமர். கம்பர் 2 அவதாரங்களை சொல்லியிருக்காரு. ஒண்ணு வாமன அவதாரம், இன்னொன்னு நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரத்தை பத்தி ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் வாமன அவதாரம் அற்புதமான பகுதி. தயவு செய்து அனுபவிங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்லா எனக்கு சொல்றதுக்கு அந்த வார்த்தைகள் கிடைக்கலையே ஒழிய, நீங்க தான் இதை நான் திருப்பி படிச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அங்க தென்காசியில ரசிகமணி விழாம் போது இதை பத்தி சொன்னேன். இந்த அவதாரத்தை பத்தி சொன்னேன். இரணிய வதைப்படலம்னு சொல்லக்கூடிய நரசிம்ம அவதாரத்தை பத்தி சொன்னேன். சரி, இப்ப இதுல ஒரே ஒரு பாடல் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் அவர் என்ன பண்றாருன்னா, அதுல இருக்கிறத படிச்சிடுறேன். ரொம்ப சுலபம், ரொம்ப எளிமையான தமிழ் அவர் சொல்லியிருக்காரு. பெற்றோருக்கு தங்கள் பிள்ளை எவ்வளவு கேவலமாய் இருந்தாலும் அழகாக தோன்றுவது இயல்பு. ஆனால் இந்த குள்ள வடிவம் யாரு? வாமனன். பெற்றோருக்குமே இகழும்படியாக அவ்வளவு கேவலமாக இருந்ததாம். அப்பா அம்மாக்கு ஐயோ இப்படி இருக்கானேன்னு தோணிச்சான். தண்ணீர் தன் கையில் பட்டதும் குள்ளன் வளர்ந்து விட்டான். என்ன அவர் இந்தாப்பா நீ கேட்ட 3 அடி நிலம்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துடுறார். மகாபலி அவர் கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே அப்படியே வளர்றாரு. இந்த வளர்ச்சியை பார்க்க முதலில் வியப்பாக இருந்தது, பிறகு பயமாகவே போய்விட்டது. இவ்வளவுதான் ஆரம்பம். அடுத்தது பாட்டுக்கு போறாரு. பாட்டு கேளுங்க. கயந்தரு நரும்புணல் கையில் தீண்டலும், கயந்தரு நரும்புணல் கையில் தீண்டலும், பயந்தவர்களும் இகழ் குரலன், பயந்தவர்களும் இகழ் குரலன். பயந்தவர்கள் பெற்றவங்க, அவங்களே இழக்கூடிய அளவுக்கு குள்ளையானவன். பார்த்து எதிர் வியந்தவர். என்னடா அப்படியாரா? பார்த்தெதிர் வியந்தவர் வெறுக்கொள விசும்பின் ஒங்கினான். அப்படி புஷ்புன்னு மேல போறாரு. யாரு? நம்ம மகாபலி சக்கரவர்த்தி. இவரு நம்ம சின்ன குள்ளமா இருக்கக்கூடிய வாமனன் போறாரு. அப்ப கடைசி 2 லைன் தான் டாப், கம்பனுடைய உச்சம். மறுபடியும் சொல்றேன். கயந்தரு நரும்புணல் கையில் தீண்டவும், கையில தண்டி பட்ட உடனே, கயந்தருன்னா இது தாமரைகள் வளரக்கூடியது கயல். கயந்தரு நரும்புணல் கையில் தீண்டலும், பயந்தவர்களும் இகழ் குரலன், பார்த்தெதிர் வியந்தவர் வெறுக்கொள விசும்பின் ஓங்கினான். டாப் என்ன தெரியுமா? அடுத்த 2 லைன்.
உயர்ந்தவர்களுக்கு உதவிய உதவி ஒப்பவே. இதை நான் அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை அப்படியே படிச்சிடுறேன். தாமரை தடாகம் மனமுள்ள நரும்ப தாமரை தடாகம் தான் கயம் தரு. மனமுள்ள பயந்தவர்கள்ல பெற்றோர்கள் வெறுக்கொள்ள அச்சம் கொள்ள விசும்பு வானிடை கடைசி அடி திருவள்ளுவர் திருக்குறள் ஒற்றை அடிப்படையாக கொண்டது. இதுதான் என்னை பொறுத்தவரைய ரசிகமணியினுடைய ரொம்ப சிறப்பானது. அவருடைய பகுதின்னு போட்டு குறிப்புன்னு ஒண்ணு கொடுத்திருப்பார், படிச்சிடுறேன். சின்ன ஒரு பேராதான். ஒருவர் 10,000 ரூபாயாக 4 பேருக்கு தர்மம் செய்கிறார். 4 பேரை கூப்பிட்டு 10 ரூபாய் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். என்ன கொடுத்தாரப்பா என்று எதிரில் வந்தவன் 4 பேரையும் கேட்கிறான். முதலாவது பேர் வழி 10 காசு என்னமோ கொடுத்தான் என்கிறான். அடுத்தவன் 10 ரூபாய் கொடுத்தான் என்கிறான். மூன்றாவது ஆசாமி இந்த 10 ரூபாயும் எனக்கு 100 ரூபாய் புண்ணியவான் கொடுத்தான் என்கிறான். மூணாவது ஆள் பிரபு கொடுத்தது 10 1000 ஐயா என்று மிக்க உணர்ச்சியோடு பாராட்டி சொல்கிறான். ஆகவே இதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, அதுக்கப்புறம் ரசிகமணி சொல்றாரு. ஆகவே உயர்ந்தவர்களுக்கு உதவி செய்ய அப்படியே மதிப்பில் உயர்ந்து போய்விடும் என்கிறது திருக்குறள். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. சூப்பர், நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன், நீங்களை அனுபவிக்கன்னு நினைக்கிறேன். திருக்குறளில் உள்ளீடாக கிடக்கும் உண்மையை எவ்வாறு அனுபவிக்கிறார் பாருங்கள் கம்பர். இந்த மாதிரியா கம்பர் பாட்டா சொல்லுவாரு? அதெல்லாம் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேன் ரொம்ப ருச்சியானது. நிதானமாக நீங்க அனுபவிக்கணும். அவரு நாராயணன் சொன்னா ஒன்னே ஒண்ணு மறந்து போச்சு, எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தது உணவு. அதை பத்தி ஒரு சின்ன ஒரு தொடர் கட்டுரை மாதிரி எழுதினேன். ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிருக்கேன். அந்த கோவில்ல எல்லாரும் சாமியை பத்தி எல்லாம் விசேஷமா எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஊர் அந்த கோயில் சிரிக்காதீங்க, அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஸ்ரீபத, அதாவது இது சமையல் பண்ணுவாங்களே, சமையல் அறை மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால அந்த கோவில்ல என்ன பிரசாதம் கிடைக்குதோ அதை நோக்கி பிரசாத வரலாறு அப்படின்னு ஒரு 10-15 கட்டுரை எழுதினேன். எங்க ஊர் ஸ்ரீரங்கத்துல அரவணைங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஸ்ரீமுஷ்ணம்னு இங்க ஒண்ணு இருக்கு. அங்க இந்த புட்டு பண்ணுவாங்க. அது பூமியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கிழங்குலேருந்து எடுத்த புட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போய் பண்ணினேன். எதுவும் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நம்ம அனுபவிச்சு ரசிச்சு பண்ணணும்னு சொன்னா டபக்குன்னு முழுங்கக்கூடாது. நிதானமாக அனுபவித்து உண்ண வேண்டும். நிதானமாக அனுபவித்து பாடல்களை ரசிக்க வேண்டும். வெரி குட். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள 2 பாடல்களையும் சொல்லிடலாம். 2வது காண்டம். இது ரொம்ப வித்தியாசமானது. இது அதாவது காட்டில் உள்ள பர்ணசாலை கட்டுவதில் லக்ஷ்மணன் ரொம்பவும் கைதேர்ந்தவன் என்பது உங்களுக்கு தெரியும். காட்டுவாசம் பண்ணிட்டு இருக்கான். பர்ணசாலையை எப்போதும் துப்புரமாக வைத்திருக்கிறான் லக்ஷ்மணன். அதோடு சுற்றியுள்ள இடத்தையும் துப்புரவாக வைத்திருக்கிறான் என்பதை எடுத்து சொல்ல வேண்டாம். காடு அடராதபடி செடிகளை ஆங்காங்கே வெட்டி பர்ணசாலையை சிறிது தூரத்தில் எரிய விடுவது வழக்கம். எல்லாத்தையும் வெட்டி போட்டு எரிய வச்சிருவார். அதாவது 3 பேர் இப்ப காட்டுல இருக்காங்க, ராமன், சீதை, லக்ஷ்மணன். எப்போதும் போல அன்றைக்கும் செடி கொடிகளை எல்லாம் ஒரு மூலையில் குவித்து எரிய வெட்டியிருக்கிறான் லக்ஷ்மணன். அது ஒரு பெரிய காட்டு தீ போல விசாலமாக அடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரம் தெரியுமா? ராமன் இவரை தேடி அந்த மானை தேடி போய் அதை கொல்லுறார். அது சாகும்போது லக்ஷ்மணா அப்படின்னு சத்தம் போட்டு செத்து போயிடு. லக்ஷ்மணியிடம் கோப வெறி கொண்டவளாய் பேசுகிறாள் சீதை. ஏன்னு உங்களுக்கு தெரியும். போப்பா, உன்னுடைய அண்ணா, உடன் பிறந்தவன், என்னுடைய புருஷன் ராமனுக்கு ஏதோ பிரச்சனை, போ அப்படிங்கிறான். லக்ஷ்மணன் அங்கேயே நிக்கிறாரு. என்ன, இவளை விட்டு நீ போகக்கூடாது அப்படிங்கிறாரு. ஒரு நாள் பழகினாலே அன்பு ஏற்பட்டு அதற்காக உயிரை விடுவார்களே. உண்மை அப்படி இருக்க மக்களில் ராமன் சாமானியப்பட்டவனா? அவனை போல் வேறு ஒரு மனுஷர் உண்டா? அவனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டதே என்பதை தெரிந்தும் யாதொரு கிளேசமும் இல்லாமல் இருக்கிறார். சரி வேறு என்ன கிடைக்கிறது?
இதுதான் ரொம்ப ரசமான கம்பன். வேற யாரும் இப்படி சொல்ல முடியாது. பாக்கி எல்லாம் ரொம்ப மசா முசான்னு கோபத்துல என்னமோ அந்த பொண்ணோட வாயிலேருந்து அப்படியெல்லாம் வராது. இதெல்லாம் பெண்கள் யாராவது சேர்ந்திருக்காங்களான்னு தெரியும். நம்மளால ஆம்பளைனால கண்ணாபின்னான்னு திட்ட முடியும். அவங்க வாயிலேருந்து கெட்ட வார்த்தையோ ஏதோ வரவே வர அடப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 1000 விஷயம் இருக்கு. இந்த பாட்டை சொல்றேன் கேளுங்க. உருபகல் பழகினார் உயிரை ஈவரால். ஒரு நாள் பகல் பழகிட்டா போறோம், உயிரே கொடுத்துருவாங்க. ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரால் பெருமகன் உலையுறு பெற்றி கேட்டும் நீ. அந்த பெருமகனுடைய சத்தத்தை கேட்டும் நீ. உலையுறு பெற்றி கேட்டும் நீ வெறுவலை நின்றை. அப்படியே நின்றுட்டு இருக்க. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப சூப்பரான ஒரே ஒரு வேர்டு. வேற என். எவ்வளவு அழகா போட்டிருக்காரு பாருங்க கம்பன். வேற என்ன? உருபகல் பழகினார் உயிரை ஈவரால் பெருமகன் உலைவரு பெற்றி கேட்டும் நீ வெறுவலை நின்றனை வேரன் யானினி எரியடை விழுந்து உயிர் துறப்பல் ஈண்டியனா. போய் நெருப்புல நீ பத்த வச்சிருக்கியா, அதுல போய் விழற அப்படின்னு சொல்லி ஓடுறான். அப்படி எழுதுறாரு பாருங்க ரசிகமணி குறிப்புல. அதான் ரொம்ப டாப். வேறு என். சீதைக்கு ஏற்பட்ட கையற்ற நிலையை அறிவு கலங்கியவனாய் சொன்ன சொல்லுது. அறிவு கலங்கியவனாய் சொன்ன சொல்லுது. உன்னுடைய எண்ணம் கெட்ட எண்ணம் என்பதை வெறும் நாகரீகமாக சொல்லுகிற வார்த்தை இது. இந்த பாட்டை நம்ம அனுபவிச்சு ரசிக்க வேண்டாமா? இதெல்லாம் இந்த இதுல இருக்கு 2வது பாகத்துல. அழகா நான் இப்ப பாத்துட்டேன் இருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. அதனால வெல்கம் சார். மேஜர் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் மேஜர் சார். நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே ரசிகமணி பத்தி ரொம்ப தெரியல. சில சமயம் வந்து நமக்கு தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகுன்னு வெளிநாட்டுல இருக்கவங்கள புகழ்ந்துகிட்டு இருப்போம் மொழியை, நமக்கு அருகில் இருக்க ஒரு பொக்கிஷமா இருக்கிறவங்கள நம்ம வந்து விட்டுறோம். அது என்னமோ தெரில. இப்ப நீங்க அதை வந்து ரொம்ப அழகா எங்க மனசுல பதிய வச்சுட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதே மாதிரி கம்பருடைய கம்பராமாயணத்தை நம்ம படிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து தான் வச்சிருக்கணும். கம்பர் பிறந்த தேரிழந்தூர், அதுக்கு பக்கத்துல மயிலாடுதுறை தானா. எல்லாருமே அந்த கம்பர் மேடை வந்து ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய ஒரு மெத்தடாலஜி என்னன்னா, ரொம்ப புன்னகையோட இந்த தளத்தை கையாண்டிங்க. சில பேர் ஸ்பீச் கொடுக்கணும்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இந்த பேச்சு பேசணும், ஆனா அப்படி இல்லாம ரொம்ப புன்னகையோட இந்த தளத்தை நீங்க கையாண்ட விதம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதே மாதிரி இசையோட, ஏன்னா எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். எந்த பாடல் எதுவா இருந்தாலும் நீங்க இசையோட அனுபவிக்கணும்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம எதையா இருந்தாலும் அனுபவிச்சு ரசிச்சு நம்ம வாழ்க்கையில வந்து வரணும்னு நீங்க சொன்ன கருத்து வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. செய்யாம இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய டிசீஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டு லைஃப்ல இருந்துட்டு இருக்கோம். எப்போதுமே நம்ம வந்து நிறைய விஷயங்களை, அதுவும் குறிப்பா தமிழை பத்தின நிறைய விஷயங்கள் இசையோட நம்ம அதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதை இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா கொடுத்தீங்க. இது வரைக்கும் அதை யாருமே அந்த மாதிரி இசையோடு நம்ம வந்து தமிழை ரசிக்கணுங்கிறத நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி ஹரியப் 10 மினிட்ஸ் மோர் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க அடிக்கடி டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அது அந்த தமிழை வந்து அனுபவித்து ரசிப்பவர்கள் தான் உண்மையாக வாழ்க்கையை வாழ தெரிந்த. மோகனையா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமாயணம் மகாபாரதத்தை பத்தி இலக்கியங்கள் காப்பியங்கள் பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு ஆட்கள் எப்படின்னா விரல் விட்டு நிற்கலாம். அது ஏன்னா அது தமிழ்ல வந்து அது வந்து என்ன சொல்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. திரும்ப ராமாயணத்தை 3 பாகங்களா பிரிச்சு அந்த 3 புக்கையும் வந்து எவ்வளவு அழகா ரசிச்சு படிக்கணும் அப்படிங்கிறத, அந்த கவித்துவத்தை வந்து சொன்னீங்க. இசையோடு கூட படிக்க வந்து அந்த இசை இது இன்னும் இருக்குது, நம்மளும் அதை இது பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் ஐயா. அந்த 3 இதுல பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் ஒரு பாகமாகவும், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் இன்னொரு பாகமாகவும், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் இன்னொரு பாகமாகவும் இருந்து ஒன்னொன்னு வந்து அந்த தமிழ் இலக்கிய திறனாய் உலகத்திலேயே ஒரு மைல்கல்னு தான் சொல்லணும் கம்பர் தரும் ராமாயணத்தை. அந்த அளவுக்கு எங்க எல்லாரையும் வந்து அதை நீங்க படிங்க அப்படின்னு சொன்னது வந்து மிகப்பெரிய விஷயம். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபீட்பேக்ல அங்க எழுதிட்டேன், மிக்க மகிழ்ச்சி. நான் எழுதி முடிக்கவும் நீங்களும் அதே மிக்க மகிழ்ச்சி சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, ஐயா என்ன நினைச்சாங்களோ அதை தான் நம்ம இப்ப சொல்லியிருக்கோம் அப்படின்னு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. நன்றி நன்றி மேம். மிக சிறப்பான ஒரு பின்னூட்டம். திருநெல்வேலி மண்ணுக்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய தொடர்பு. அந்த வகையில உங்களுடைய பின்னூட்டம் மிக சிறப்பா இருந்தது. நம்பிக்கை என்பது நாளைய வெற்றிக்கான இன்றைய முதலீடு.
அறிவு மனிதனை உயர்த்தும், பணிவு மனிதனை நிலைநிறுத்தும். அந்த வகையில இன்று நம்பிக்கையை விதைத்த மோகன் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து கடைசியாக ஜெகநாதன் ஐயா உங்களுடைய பின்னோட்டத்தை தொடரலாம். நன்றி அருணகிரி ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் மோகன் ஐயா அவர்களே. உங்களுடைய பேச்சு மிகவும் சிறப்பா இருந்தது. கம்பனை பத்தி ஒவ்வொருத்தரும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அதை பத்தி பேசுறத நான் கேட்டிருக்கேன். எங்க கூட வேலை செஞ்சவர் கூட ஒருத்தர் ரமேஷ் தெரியும். அவர் பேர் ரமேஷ், அவர் பேர் மறந்துட்டானே, நம்ம ஒர்க் பண்ணவர். அவர் கூட அடிக்கடி கம்பனை பத்தி அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவர் அந்த உலகம் யாரும் தாமலவாக்கம்னு ஆரம்பிச்சுட்டு தான் அதை பத்தியே பேசுவாரு. ஸோ கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய தமிழின் சிறப்பை நிறைய பேர் அதை உலகத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதுல இப்போ ரசிகமணியை பத்தி நம்ம அறியாதவர்கள் கம்மியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு சிறந்த ஆளுமை தான். நாராயணன் சார் கூட எங்களை அன்னைக்கு அந்த வட்ட தொட்டியில ஒரு அதுல இருந்து இருந்த ஒரு 2-3 பேரோட பேச்சுகளை என்னை கலந்துக்க வச்சாரு. அதாவது வண்ணநிலவன் வண்ணதாசன் அவர்களை பத்தி. ஸோ அந்த வட்ட தொட்டியோட நிகழ்வுலையும் நான் கலந்துருக்கேன். ஸோ இது எல்லாத்துலயுமே நம்மளுடைய இலக்கியங்கள்ல எவ்வளவு தமிழ் தமிழ்ல இசையோட இருக்குன்றத மோகன் ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதுலயும் அந்த சீதை லக்ஷ்மணனை கடிந்து கொள்வதற்கு இருந்த வார்த்தை ரொம்ப சிறப்பா எடுத்து வச்சாங்க. அதை படிக்க எல்லாரும் கோமதி முத்துலட்சுமி எல்லாம் சொன்ன மாதிரி சென்னையில இருக்கிறவங்க மற்றவர்களும் கூட டிசம்பர் மாதத்துல அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். மாரியப்பன் போட்டிருக்காரு ரமேஷ் சார். மாரியப்பன் எப்பவுமே அதை அவர் ரொம்ப எல்லா நேரத்திலயுமே அதை பேசுவாரு. அவருக்கு கம்பராமாயணத்துல ரொம்ப ஈடுபாடு. அவர் ரொம்ப நல்லா பேசுவார். எந்த ஒரு எங்களோட ஷிஃப்ட் ஆபீஸ் மீட்டிங்ல நிறைய நேரங்கள்ல அதை பயன்படுத்துவாரு. இந்த நேரத்துல அவரோட பேர் மறக்கல, அது ஜஸ்ட் ஏதோ ஒரு டக்குன்னு வரல. ரமேஷுக்கும் நன்றி. நன்றி சார். மொத்தமெல்லாம் உங்களுடைய பின்னோட்டத்தை வாட்ஸ்அப் குரூப்ல வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ நீங்க பதிவிடலாம். இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. ஐயா மியூட் பண்ணிக்கிறீங்களா ராமநாத ஐயா? நாய்ஸ் வந்துட்டே இருக்கு. நன்றி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு ஆளுமையுடன் ஏற்புரையை வழங்கலாம் சார். விருந்தினர் ஏற்புரை வழங்கலாம். ஐயா உங்களுடைய ஏற்புரையை தரலாம். ஒரு 2 நிமிடங்கள் தான். மெயினா என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, அந்த வட்ட தொட்டிங்கிறது ரசிகமணியினுடைய கொள்ளு பேரன் செல்லையான்னு ஒருத்தர் இருக்கான், ஒரு பையன். நான் ரொம்ப பெரியவங்கிறதுனால இருக்கான்னு சொல்றேன். என்னுடைய ரொம்ப மரியாதை கூட சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் ஹைதராபாத்ல இருந்து அதை கண்டக்ட் பண்றாரு. இவர் நம்ம முன்னாடி பேசினார் இல்லையா, அவர் கூட கலந்துக்கிட்டாரு. அவர் இவரை பத்தி வள்ளிக்கண்ணன் பத்தின ஒரு சிறப்பு ஒரு கூட்டம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் நான் மேஜர் நாராயணன்கிட்ட கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்க அனைவரும் அந்த வட்ட தொட்டியில கலந்துக்கிட்டீங்கன்னா ஒரு சௌரியம் என்னன்னா, கடைசியில ஒரு உரையாடல் மாதிரி ஒரு நேரத்தை கொடுக்குறாங்க. வெறும் பேச்சு மட்டும் இல்லாம நாமளும் நம்மளுடைய இதில் சொல்லலாம். அதுல மெயினா நாங்க என்ன சொல்லுவோம்னா, ரசிகமணியை பத்தி தான் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால நீங்க உங்க எல்லாருக்கும் அந்த வட்ட தொட்டியினுடைய தகவலை நான் கொடுக்குறேன், நீங்க அனுபவிங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். ரசிகமணி வெறும் கம்பனை மட்டும் அனுபவிக்கல,
அன்றாட நம்ம உணவை கூட அனுபவிச்சாரு. அவர் பக்கத்துல ராய சொக்கலிங்கம்னு சொல்லக்கூடியவர் தமிழ் கடல உட்கார்ந்து இருந்தாரு. இலையில வந்து பாயசம் அவங்க அண்ணியார் போட்டுட்டு போனாங்க. இவர் என்ன சொன்னாருன்னு, சொக்கலிங்கம் எனக்கு டம்ளர்ல கொடு, நம்ம கேட்போமே எல்லாம் டம்ளர்ல கொடு அப்படின்னு சொன்னாராம். உடனே ரசிகமணிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சா, போய் ஒரு ஃபனலையும் கொண்டு வா, ஒரு ஃபனல் வாயில வச்சு நேரா ஊத்து, அப்படியே நாக்குல கூட படாம தொண்டைக்குள்ளேயே போகட்டும் அப்படின்னாராம். இப்ப அவர் சொன்னது இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரசிகமணி. அதாவது எப்படி சாப்பிடணும்னு சொன்னா, எடுத்து அதை காரங்களுக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியாது. அதை அப்படியே விரல் அப்படி மேல வரும், அப்படியே விரலுக்கு எல்லாம் மீறி இப்படி உள்ள போகும். ஒரு 2 நிமிடம் அதை தியானம் பண்ணி அப்படியே எஸ் மகராஜன் சொன்ன மாதிரி டான்ஸ் ஆடுமா நாக்குல அந்த ருச்சி, அப்படி ருசிச்சுட்டு அப்புறம் முழுங்கணுமா. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அனைத்தையும் அனுபவிக்கணுங்கிறதுதான் ரசிகமணியினுடைய விருப்பம், அவருடைய வாழ்க்கை. நீங்களும் தென்காசிக்கு போனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இது வாய்ப்பு கிடைக்கும் போது சென்னைக்கு வாங்க. டிசம்பர் மாதம் கலந்து கொள்ளுங்க. எனக்கு வார்த்தைகள் இல்லை உங்களெல்லாம் சந்திக்க, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நேரில் இருந்தீங்கன்னா உங்க எல்லாரையும் அப்படியே அணைத்து கொண்டு விடுவேன். அவ்வளவு மகிழ்ச்சி. லட்சுமி நாராயணன் அவர்கள் எல்லாரும் நேர்ல பார்த்து மறந்து போச்சு, கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால மறந்து போச்சு. தொடர்ந்து இது மாதிரி சந்திப்போம். மேஜர் நாராயணன் அவர்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க ஐயா. முத்துலேஷ் மேம் சார், ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட், ஐயா வந்து பெண்களை குறித்து ஒரு அழகான ஒரு இதை சொன்னாங்க. அவங்க வாயில வந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் வரும், எதை பயன்படுத்துவாங்க, எதை பயன்படுத்த மாட்டாங்கன்னு. அதற்கு மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஜெகநாத் சார், அடுத்து பிருத்திவிராஜன் சார். அது ஒண்ணும் இல்ல, அதாவது சார் சொன்ன மாதிரி பாயாசத்தை சாப்பிடுறதுக்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. வாழை இலையில ஊத்தி, அந்த அதுவும் துளிர் வாழை இலையில ஊத்தி நம்ம எடுத்தோம்னா அந்த பச்சையத்தோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதை அனுபவிக்கணுன்றதுக்காகத்தான் அவரு அதை வந்து விட்டுறேன்றதுதான் ரசிகமணி சொல்லி இருக்காரு. ரொம்ப சிறப்பு. நன்றிங்க ஐயா. உணவை குடிக்கணும், தண்ணீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் உணவு முறை இருந்தது. உணவை பருக வேண்டும், உணவை பருக வேண்டும், தண்ணீரை சாப்பிட வேண்டும். நன்றிங்க ஐயா. Drink your solids, eat your liquids. Drink your solids, eat your liquids சொல்லுவாங்க. எஸ் சார். நன்றி சார். கண்டிப்பா அனைவரும் கலந்துக்கும்படி வேண்டுகிறோம். நன்றி. நன்றி மேஜர். நன்றி ஐயா. வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சியான நன்றி. மிக்க மகிழ்ச்சி ஐயா. மிக்க மகிழ்ச்சி சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்.